Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே எஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூடெக்ஸ் ஒன்று பிடிச்சிட்டு வந்துருப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டூடெக்ஸ் அவன். ஸோ அவனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாஸ்லாம் அடிச்சு நம்ம லூட் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவனை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டைனோவை நம்ம வந்து பிடிக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு பேசாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரை பிடிக்கிறது, ஐ திங்க் இன்னைக்கு யாரை பிடிக்கிறதுனே தெரியல. நம்ம ரேண்டமாக சுற்றுவோம். யார் நம்மளுக்கு இன்னைக்கு பவர்ஃபுல்லாக மாட்டுறோன்னா அவனை இன்னைக்கு தட்டி தூக்குறோம். சரியா? சரி, ஓகே. ஸோ அதுக்கான எல்லா விஷயமும் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கர்மம், நான் லாஸ்ட் வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மெட்டல் இக்னெட் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ மெட்டல் இக்னெட் கொஞ்சம் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரணுமா? சரியா போச்சு. ஸோ அது இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளால ரெப்ளிகேட்டர் ரெடி பண்ணி லூட் ஃபேக்ட்ரி ரெடி பண்ணியிருக்கலாம். ரைட், ஓகே எஸ். நான் ஃபர்ஸ்ட் விஷயமா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு வச்சுங்களேன். ஸோ போயிட்டு மெட்டல் அடிச்சு எடுத்துட்டு வரேன். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் நிறைய தேவைப்படுது. மெட்டல் ரெட்வுட் கிட்ட நிறையவே இருக்கும். ரெட்வுட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டல் எடுத்துடலாம் கைஸ். இதில் அடிச்சா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து நார்மல் பிக்காக்ஸில் அடிச்சோன்னு வச்சுங்களேன் 1000 கிட்ட கிடைக்குதா? ஸோ இதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ கைஸ், இது எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. 1800 கிட்ட கிடைக்குது. ஸோ பரவாயில்ல, இதில் கொஞ்சம் நல்ல லூட் கிடைக்குதுல்ல. இதெல்லாம் தேவையில்ல. எனக்கு மெட்டல் தான் தேவை. ஸோ இந்த இடத்துல ரெண்டு மெட்டல் ட்ராக்காக இருந்துச்சு. அடைச்சா போய் நான் இந்த இடத்துல வந்து லேண்டாக இருக்கேன் பாருங்க. இங்கே கொஞ்சம் இருக்கு கைஸ். ஏன்னா ரெட்வுட் நம்ம நார்மல் ஏரியாவோட இந்த இடத்துல எக்கச்சக்கமான மெட்டல் இருக்கும் கைஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேண்டானது. கூடு நைஸு. உடம்பு ஃபில் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே நைஸ். கீழே பாருங்க எவ்வளோ உண்டு. போடு, இதுதான் வேணும் நம்மளுக்கு. அவ்வளோதானா? இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டுனா காரணம் ஒன்று நிற்குது அங்கே. நார்மல் காரணவா? ஓகே, நார்மல் காரணம் தான் நினைக்கிறேன். ஐயோ போச்சு. உடம்பு ஃபில் ஆச்சு அதுக்குள்ளேயா? எப்போ இவ்வளோ நேரத்தில் உடம்பு டக்குன்னு ஃபில் ஆச்சு? இவன் உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சிடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துருவோம். பொங்கும் நிறைய இருக்குடா இங்கே. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. சூப்பரு. இதுக்கு மேலே இருக்கு, இதையும் சேர்த்து கலெக்ட் பண்ணு. நைஸு, சூப்பரு. ஓகே, ஸோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிட்டு நம்ம பேஸுக்கு ரிட்டர்ன் போயிடலாம். வாங்க, இதையே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே போடும். 8 ஐட்டம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா? ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா 10,000 போட்டு விட்றேன். ஸோ எவ்வளோ நேரம் இது எரிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல. இப்போது இன்னொரு பிரச்சனை, எனக்கு உட்டும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ திடீர்னு பாதிலே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உட்டு நிறைய இருக்கான்ட்ட. ஸோ இதில் ஒரு பீஸை மட்டும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். இதில் ஒரு 5000, அதுக்கப்புறமேட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதுலேயே ஒரு 5000 தூக்கி உள்ளே போட்டுரு. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலை கொஞ்சம் உருக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரெப்ளிகேட்டருக்கு எவ்வளோ தேவைன்னு மட்டும் பார்க்கலாம். 2300 வேணுமா? 2300 ரெடி ஆகிடுமா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி கேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண வச்சுக்கலாம், இருக்கிற மெட்டல்லாம் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இந்த கன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கன்னை வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டேமேஜ் டு வெப்பன். ஓகே, வெப்பன் டேமேஜுக்கு தான் இது ஒரு 10 போட்டுரும். 7 தான் செய்ய முடியுமா? பரவாயில்ல, 7 கொஞ்சம் அதிகம் தான். அப்புறம் டியூரபிலிட்டி நம்மளுக்கு வந்து தேவைப்படும். டியூரபிலிட்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செஞ்சு வைப்போம். சரி, ஸோ இப்போ இந்த கன்னை எடுத்து எங்கே இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியலையே. 396. ஓகே, ஆகுது. நைஸு. 482 இருக்குது. ஆனால் இதுவும் பத்தாது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் கைஸ். ஸோ டேமேஜ் இதுக்கு என்ன இல்லை, ஃபஸ்ட்டு சாக்கோல் இல்லை கைஸ். சாக்கோல் தேவைப்படுதே. சரி, இதுக்கு உள்ள போட்டுக்கலாம் சாக்கோல். சரி, ஓகே, ரெடி ஆகட்டும் கைஸ், பார்த்துக்கலாம். ஸோ இதுவே போதும் நம்மளுக்கு. இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் டேமேஜ் கொடுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 800 அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுத்துன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1,60,000 70,000 அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற்றும். ஸோ இப்போதைக்கு இது எவ்வளோ ஏற்றும்னு தெரில, நம்ம பார்க்கலாம். சரி கேஸ், நம்ம போயிட்டு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான டைனோஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிடிக்க கிளம்பலாம். ஸோ கிபில் தேவைன்னா கூட நம்ம வந்து டெலிபோர்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே எவனோ இருக்கானுங்க. ப்ரைம் பாய்சன் கிகன்டோசாரஸ். 1 மில்லியன் ஹெல்த்தில் இருக்காங்க கைஸ். 1 மில்லியன் தான் கைஸ். நம்ம கிட்டத்தட்ட 20 கிட்ட இருக்கோம். நான் பில்லியன் நினச்சிக்கிட்டேன். கம்மி தான். கிகாலாம் போட்டுடலாம். நம்ம டூடெக்ஸ் இவனோட பவர்ஃபுல்லாக இருக்கான். நம்மளோட ஹெல்த்தை பாருங்க, கிட்டத்தட்ட 20 கிட்ட இருக்கான். அசால்ட்டாக முடிக்கிறேன் பாருங்க இப்போ அவனை. ஆடாடே, ஆனா இவன் பாய்சன் டோப்பர் ஏத்திட்டானா என்ன பண்றது?
போடு. அசால்ட்டா முடிச்சாச்சு. இங்க ஒருத்தர் இருக்கான், இவனையும் போட்டு தள்ளுவோம். போடு, செத்து போடா. இவன் கொஞ்சம் நல்லா அடி தாங்குறாங்க. செத்து போ, முடிஞ்சு போச்சு. நல்லா பையன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலமெண்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கான். ஒருத்தானே விட்டு வைக்க கூடாது கைஸ். இப்போ நம்ம தான் இந்த இடத்த நம்ம டாமினேட் பண்ணணும். எவன் மாட்டானா எல்லாரும் அடிச்சு காலி பண்ண வேண்டியதான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பாஸ்லாம் ஃபர்ஸ்ட்லாம் சுத்திட்டு இருந்தானுங்க பாத்தீங்களா. ஸோ அவனை மாதிரி ஒருத்தவங்க கூட கிடைக்க மாட்டான். நம்ம தேவையில்லாத நேரத்திலலாம் பாத்தீங்கன்னா அவனுக்குலாம் நிறைய ஸ்பான் ஆவானுங்க. இப்போ வாடா வாடா கில் பண்றேன் அப்படின்னா ஒருத்தவங்க கூட வர மாட்டான். யோமியா செத்து போ. எவனாச்சும் வாங்கடா பாஸ் மாதிரி. பர்சன் சுத்திட்டு இருக்கு. 2 மில்லியன் ஹெல்த் தான். கீழே இறங்கினா முடிச்சிடலாம். சண்டைக்கு உரண்டி எடுத்து பார்ப்போமா. அவனே வரான்டா. செத்து போடா கோதில். போடு. ஐயோ செஞ்சு விட்டான். ஓகே, நம்ம டூடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டுட்டு வந்துடும். வாங்க போடு. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஷேடர் அதெல்லாம் நிறையவே கிடச்சிருக்கு. என் உடம்புல அந்த ஒட்டுமொத்த 6 மாதிரி அசால்ட்டாக உடச்சு போட்டானுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் அன்பிரேக்கபிள் ஆர்மர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடையவே உடையாது. இது யூஸ் பண்ணும். ஸோ இதை செய்யறதுக்கு என்னென்ன வேணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃப்ளேக் ஆர்மரோட செட்டு 2, எல்லாமே 2 செட்டு எடுக்கணுமா இப்போ நான். சரி கேஸ், எனக்கு தெரிஞ்சு செய்ய தேவையில்லன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஸோ வெறும் ஆர்மர் மட்டும் போட்டு சுற்றுவோம். உடஞ்சி போச்சு. இது எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியதுதான். மறுபடியும் லேண்ட். வைவின் கார்னோ இருக்கு. பிரைம் ஆல்ஃபா கார்னோ. ஆனால் வைவின் பக்கத்தில் பிரச்சனை பண்ணும் போலயே. கீழே ஒருத்தன் வெறியா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு வைவின் இருக்கு. சரி டிராகனா ட்ரை பண்ணி பார்ப்போமா. 300 லெவல் கைஸ் இருக்குதுல, மேக்ஸ் லெவலில் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். பிடிச்சா நல்லா தான் இருக்கும். நம்மள்ட்ட தான் பிரைமேட் இருக்கு. 6 பிரைமேட் தானே. ஃபுட்டு குறைக்கிறத வச்சு யூஸ் பண்ணி அவனை பிடிக்க ட்ரை பண்ணலாம். அடா இறா ஒரு பக்கம் அமைதியாக நில்றா. எங்கனாச்சும் செம்ம பாஸ்டா சர்ன்னு பறந்துட்டு இருக்கான். ஓகே அடிச்சிட்டேன். சூப்பர் கைஸ். ஓகே அடிச்ச அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா டோப்பர் பயங்கரமாக குறையுது அவனுக்கு. 1 லட்சம் டோப்பர் ஏறுது கைஸ். ஐயோ இந்த கிரிஃபின் கருமுண்டா. அவ்வளோதான், அடித்த உடனே அவனுக்கு டோப்பர் போயிடுச்சு. எனக்கு என் உடம்புல இருந்து அடிக்கவே முடியல கைஸ். மறைச்சிக்கிறான். அவ்வளோதான், ஃபுல் டோப்பர் குறைஞ்சிடுச்சா. ஓகே 2வது அடி விழுந்துருச்சு. போச்சு. கிரிஃபினுக்கு சங்கு ஊதிட்டான். ஐயோ ஓகே கிரிஃபின் சங்கு ஊதான்னு பார்த்தா எனக்கு ஊதிடுவான் போல. இப்போ அப்பா என்ன பண்ண. போச்சு. ஹீலிங் போடு. எங்க ஐயோ பக்கத்தில் வேற இவன் வேற போட்டு தள்ளிக்கினே இருக்கிறான். முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான், முடிச்சிட்டான். இதோ இங்கே சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. போச்சு, அவனுக்கு டோப்பர் சர்ன்னு குறைஞ்சி போச்சு. பறந்துரு. மறுபடியும் இன்னொரு அடி. பறந்துரு. நல்ல வேலை. இவன் கிரிஃபினா இருக்கிறதுனால சட்டானா நான் என்ன பண்ண டைவ் அடித்தேன். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கடா போச்சு எதுக்குள்ளது. அது ஒருக்கு பேலே எப்படி ஃப்ளோட் ஆகி நிற்கிது பாருங்களா. அது ஐயோ மிஸ் ஆகுது. ஓகே அடிச்சிட்டேன். இன்னும் 1 அடி மட்டும் அப்படியே வாங்கிடுறா, முடிச்சிடலாம். ஓகே கீழே தான் கைஸ் இருக்கு. இன்னும் 1 அடி மட்டும் வாங்கிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. செக் இது வேற ஒண்ணு. இந்த வாய்டு வைவின் வெறியேத்தது வந்து 2 பேரும் ஒண்ணு கூப்பிட்டானுங்க கைஸ். ஐயோ டேய் அவனுக்கு டோப்பர் வேற குறையுதுடா. ஏன்டா இப்படி பண்றீங்க. செஞ்சு விட்டானுங்க. சரி கிரிஃபின் அவனுக்கு கதையை பார்த்துக்கோ. ஐயோ நான் வேற கன்றாவே குறி வச்சு அடிக்கிறேன். ஓகே மயங்கிடுச்சு கைஸ். எனக்கு இது போதும். போச்சு, ஆள் தெரியாம அடிச்சிட்டேன். டோப்பர் போச்சுரா. டேமிங் பர்சன்டேஜ் சுத்தமா எதுவும் இருக்காது. சரி இப்போ டேமிங் பர்சன்டேஜ் வரும் 40 தான் கைஸ். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே டிராகனுக்கும் சேடல் போடணுமா. டிராகன் நல்லா இருக்காங்க கைஸ். ஓகேடா வெளியே வா டிராகன். இருங்க வரேன். வாய்டு வைவின் கில் பண்ணதுக்கு எனக்கு மியூட்டேஷன் கிடைச்சது. ஓ சூப்பர் ஆச்சு. இது ஏதோ ஒன்று செய்யறதுக்கு மியூட்டேஷன்லாம் நம்மளுக்கு கேட்டுச்சுல்ல.
ஸோ இதே யூஸ் பண்ணிக்கலாம். டிராகன் சாடலுக்கு என்ன வேணும்? பிளாக் பேர்லு, ஸ்டீல் இக்னெட்டு, ஏஷியன் ஹைடு இதெல்லாம் கேட்குதா? ஸ்டீல் இக்னெட் இருக்கா? ஸ்டீல் இக்னெட் மட்டும் 160 நம்ம ரெடி பண்ணுங்க. சரி கேஸ், இந்த டிராகனை இங்கேயே போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஏதாச்சும் வேட்டையாடி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்ராப்பு இருக்குது. ட்ராப் வந்துருச்சா? இப்போ தான் வந்துட்டுருக்கா? சரி, இதில் மொக்க ட்ராப் தான் இருக்குது, அதனால இது தேவைப்படாது. கீழே ஏதோ இருக்காங்க கைஸ். கீழே ஸ்பைனோ இருக்காங்க கைஸ். எலமெண்ட் ஸ்பைனோ டூடக்ஸ் இறக்கனா இருக்கிறோம் எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். இங்கே வேற நண்டு வேற இருக்கான். நைஸு. இன்னைக்கு லூட்டு தான். இன்னைக்கு தாறுமாறாக லூட்டு கலெக்ட் பண்ணுறேன் இன்னைக்கு. ஓடு அடியே பாருங்க, பாலிமர் தாறுமாறு. என்ன பிரச்சனை? டூடக்ஸ் தண்ணிக்குள்ள வேஸ்ட் கேஸ். என்ன சிலிக்கான் பேரலா இது? ஆமா, சிலிக்கான் பேரல் தான் தேவைப்படுமே. நம்ம கண்ட்ரோல் பண்ணா இவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான். ஏய் கைஸ், எலக்ட்ரிக் ஷாக் விடுறான் கைஸ். ஓகே, ஷாக் எசன்ஸ் கிடச்சிருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டும் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போகும். கடிச்சு சாவடி அவனை. இந்த ஸ்பைனோ மொக்க. ஓகே, ஃப்ளேம் ஸ்பைனோ நெருப்பு வேற லெவல் துப்புறானே. 2 பேர் கதையை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சு விட்டாச்சு கைஸ். செம்ம. நம்ம என்ன பண்ணோம், சிலிக்கான் பேரல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இவ்வளோ சிலிக்கான் பேரல் இருக்குன்ட்டு நானே எதிர்பார்க்கல. டேய், என்னடா உள்ளே போக முடிய மாட்டேங்குது, இங்கே நீந்த முடிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்கான்னு இங்கே போக முடிய மாட்டேங்குது. சரி, ஏதோ பக்குன்னு நினைக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே கரெக்டாக அந்த 2 இடத்துலையும் போக முடிய மாட்டேங்குது கைஸ். இந்த மேப்பில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடையில் எக்கச்சக்கமான சிலிக்கான் பேரல் இருக்கும் கைஸ். கொட்டி கிடக்கும். அப்படி கையை வச்சு அப்படி அழுனாலே போதும், அவ்வளோ சிலிக்கான் பேரல் இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கும். என்னது ஃபெதர் லைட்டா? இந்த லைட்லாம் ஒன்றும் நம்மளுக்கு யூஸ் கிடையாது. மேலே ஏதோ நிற்கிது. இந்த ட்ராப் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். மொக்கா ட்ராப்புன்ட்டு விட்டு வந்தாச்சு. கீழே ஓகே, ஆயில் வண்டிங்க இருக்காங்க. இவனை போட்டு தரனா ஆயில் நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். தண்ணிக்கு ரொம்ப ஆழத்தில் இருக்கானே. ஓடாதரா டேய், ஓடாதரா. அவ்வளோதான், செஞ்சு விட்டாச்சு. ஓகே, 5000 ஆயில் கிடச்சிருச்சு. இது போதுமே. இந்த ஆயில் இல்லைன்னு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஓடு, 5000 ஆயில் கிடச்சிடுச்சு. அவனை மாதிரி இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கானுங்களா? இருந்தாலும் அவனையும் சேர்த்து போட்டுருவோம். இந்த தண்ணி ஓரத்தில் எவனா சுற்றிட்டு இருப்பாங்க அவனை மாதிரி. இருந்தாலும் டக்குன்னு போட்டு ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம பேஸ் கிளம்பிடுவோம். இந்த இடத்துல இவன் இருக்கான், ஹேங்கி இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க, போட்டு தள்ளுவோம். நல்ல லூட்டு ஏதாச்சும் கிடைக்கும், அதுக்காகவே இவனுங்கெல்லாம் நம்ம போட்டு தள்ளணும். இதோட ஹேங்கி தான். என்னோட வெடி எப்படி இருக்குன்னு ஐயோ தெரியாதனமா எவன் மேலே கை வச்சிட்டோன்னா நான் ஓடுறாங்க பயந்துக்குன்னு. இந்தோட நெருப்பு அட்டாக் வாங்கிக்கலாம். அவனோடதை விட நம்மளோட நெருப்பு அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஏஷியன் சிட்டின் கிடச்சிருக்கு. அதை தவிர எதுவும் உருப்படியாக கிடைக்கல. ஸோ இருக்கிறது மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆயில் வண்டி ஓடிடாத 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 ஓடிடாத. சூப்பர் கேஸ், தாறுமாறு. போதும் 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 போதும். அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு ஓடிடலாம், வந்துருங்க. இந்த மெயின் அடிச்சே நம்மளுக்கு ஆயில் நல்லா கிடச்சிருச்சு கேஸ். அதுவும் எவ்வளோ கிடைக்குது பாருங்க, 5000 கிடைக்குது கேஸ். இல்லை எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ. எதுக்குள்ளே போடுறது? சரி, இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடுங்க. இப்போதைக்கு எனக்கு வந்து மெட்டல் இக்னட் மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ரெப்ளிகேட்டர் வேணாம் எனக்கு, இண்டஸ்ட்ரியல் கிரில் இது வேணும். ஓகே, சூப்பர், ரெடி பண்ண முடியுது. போதும், இது போதும், இது போதும். இது பாருங்க, சும்மா கட 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 கடை ரெடி பண்ணும். இது எங்கடா வைக்கிறது? இப்போ இதுக்குள்ளே வைக்க முடியுமா? இல்லை, வைக்க முடியுது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கே. சரி, இருந்துட்டு போங்க. ரொம்ப பெருசாக இருக்கு. அடடா, என்ன பண்ணுறது? வெளியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக தெரியுதா என்ன? ஆமாம், பார்த்துக்கலாம், விடுங்க. அந்த சைடு இருக்க ஸ்டோரேஜ் எதுவும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, அதான் ஒரே பிரச்சனை. போட்ட சீக்கிரமே டக்கு டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோல் வேணும். அதுக்கு உட்டை போட்டு கொளுத்தி விட்டுருவோம். உட்டு, என்னடா உட்டு இல்லையா? சரியா போச்சு. அப்போ உட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும். சரி, பரவாயில்ல. இந்த உட்டை நம்ம என்ன பண்ணோம், கொளுத்திடலாம். ஸோ ரைட்டு, செம்ம போடு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெப்ளிகேட்டர் ரெடி பண்ணிட்டோம். சரி, இருங்க இருங்க இருங்க, இது ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், இப்போ ரெப்ளிகேட்டர் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணணும். சரி, நான் இப்படி பின்னாடியே வச்சிடறேன். ஸோ இதுவே போதும். நான் இங்கே ஃபஸ்ட்டு டைனோன் எடுத்ததுக்காக செட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நான் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட்டர் ரெடி பண்ணுறேன். ஓகே கேஸ், ரெப்ளிகேட்டர் வச்சாச்சு.
ஸோ இப்போ இதுக்குள்ளே எலமெண்ட்டு போட்டு எலமெண்ட் ஷேடராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஆகணும். எலமெண்ட்லாம் எங்கே வச்சேன்? ஓகே, எலமெண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் கைஸ் கிடைக்கும். இது பத்தாதே. 1000 எலமெண்ட் ஷேடர் கிடைக்குமா நம்மளுக்கு? போதும் 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 போதும், தேவைக்கு அதிகமாகவே கிடச்சிடுச்சு. சூப்பர் கைஸ். இப்போ 4900 எலமெண்ட் ஷேடர் இருக்குது. இன்னும் ஒரு 500 மட்டும் இருந்துச்சுன்னா போதும். சிமெட்டிக் பேஸ்ட்டு இன்னும் ஒரு 500 சிமெட்டிக் பேஸ்ட்டு. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். சிமெட்டிக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னால் ரெடி பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். எலமெண்ட் ஷேடரில் ஒன்று நைஸ். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஃபேக்ட்ரி ரெடி பண்ணோம். ஸோ எலமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அப்புறம் ரிசோர்ஸ் ஃபேக்ட்ரி. பெரிய ஜாப் கைஸ். ஆனால் இது இப்போ இந்த கேஸ் லைனை நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கலாம், இதுக்குள்ளே தூக்கி போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக இது போட போட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே எலமெண்ட் ஷேடர் கலெக்ட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த எலமெண்ட் ஷேடர்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெப்ளிகேட்டரில் போட்டு எலமெண்ட்டாக மாற்றணும். ஸோ எலமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இதேமாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ரெடி பண்ணணும். ஸோ இது ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான். பட் ஆனால் எண்டிங்கில் சூப்பராக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிராகன் சாடல் செஞ்சாச்சு. இதை தூக்கி அதுக்கு போடுவோம். இவன் உடம்புலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கரை வந்து செட் பண்ணிக்கலாம். கன்சியூமன் சரிடா, எவ்வளோ வந்துரு. எக்ஸ்பி கொடுத்து ஃபுல் பண்ணு. முடிஞ்சிச்சு கேஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெவலப் பண்ணிட்டேன். 9 மில்லியன் கிட்ட ஹெல்த் இருக்குது. ஸோ போதும். டேமேஜ் எவ்வளோ கொடுப்பான்னு தெரில, அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஷாக் டிராகனோட பவரை செக் பண்ணுமா? பறக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமாக பறக்கிறாங்க கைஸ். ஓகே, வாயிலேருந்து கரண்ட் ஷாக் போடுறான். காலால் தூக்குற பவர். கண்ட்ரோலில் எதுவும் இல்லை. கண்ட்ரோல் சியில் எதுவும் இல்லை. ஓகே, டோப்பர் ஏறல. பட் ஆனால் ஸ்ட்ரென்த் பண்ணி அவனை காலி பண்ணிடுது. லூட்டு நல்லா அடிக்கிறான் தான். லெவலப் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ மேக்ஸ் லெவல் கைஸ் பிடிச்சது. 300வது லெவலில் பிடிச்சோம் இவனை. இருக்குதே பார்த்தீங்கன்னா 300 தான் மேக்ஸ்லேயே பிடிச்சாச்சு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதேமாதிரி சின்ன சின்ன டைனோஸ்லாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிட்டு ஒரு பங்கமான ஒரு டைனோவாக இவனை மாற்றுவோம். ஸ்பைனோ சண்டைக்கு வரையாடா? 16 மில்லியன் ஹெல்த் இருந்தால் நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. சண்டைக்கு உரண்டு இழுத்துட்டேன். ஆனால் இவனை வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைனா பாஸ் ஃபைட் பண்ண முடியாது. நம்மளுக்கு நம்ம டூடெக்ஸ் தான் வேணும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இவனை அடித்தா என்னாச்சும் பங்கமான நம்மளுக்கு லூட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மால் பீசஸ்லாம் போட்டு தள்ளிடுறேன். ஓகே, அவனை தண்ணி விட்டு இப்போ நான் வெளியே வர வைக்கணுங்க. மெயின் விஷயம், அவன் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அவன் ஓவர் பவர். இவன் வேற சாவு. தேவையில்லாமல் இவனுங்கெல்லாம் சீண்டி விடுவானுங்க. ஓகே, இப்போ அவனை தண்ணியிலேருந்து வெளியே வர வைப்போம். வெளியே வர வச்சு அதுக்கப்புறமேட்டு போயிட்டு அடிப்போம். என் கண்ட்ரோல் இல்லாம போறாங்க. திடீர்னு என் கண்ட்ரோல் இல்லாம போனாங்க. வா, நீ தண்ணி விட்டு வெளியே வா. போடு. டேமேஜ் கேவலமா விழுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஃப்ளேம் டேமேஜுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இதை வச்சு இவனை கொல்ல முடியுமா? ஏதாவது புது பவர் ஏதாவது போடுறா. வெடிக்கிற பவர் போடுறா. டும்மு டம்முன்னு வெடிடா. ஏதாச்சும் ஸ்பைனும் அடிக்கிறான் போடுறா. டேமேஜ் நம்மளுக்கு தான்டா அதிகமாக விழுந்துட்டு இருக்கு. அவ்வளோதான்டா. ஊதி விட்றான். அவ்வளோதான்டா. இதான்டா பவர். இதே போடுறான். அடிச்சு நொறுக்கு. முடிச்சலாம் பாரு. இன்னும் 6 மில்லியன் 5 தான். அவ்வளோதான். ஊதி விட்றா. முடிஞ்சிச்சு கேஸ். பங்கமான லூட்டு நம்மளுக்கு இப்போ கிடைக்க போகுது. முடிஞ்சிடுச்சு. ஐ திங்க் பங்கமான லூட்டுன்னு என்ன கிடச்சிது? பாலிமரு சிட்டின்னு இதை தவிர எதுவும் கிடைக்கல. இது சேடல் கிடச்சிது. கார்னோட சேடல் கிடச்சிருக்கு. பரவாயில்ல கேஸ். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் கில்லர் இருக்கான். இந்த இடத்துல இன்னொரு ஸ்பைனும் ஒன்று இருந்துச்சு. அதோட மினியன் மாதிரியே ஓடி போயிட்டான் அவன் அங்கே. எக்ஸஸ் ஸ்பைனும். சரி விடுங்க சார், அவனை அப்படியே டீலில் விட்டுருங்க, பார்த்துக்கலாம். இருங்க ஆல்ஃபா ஸ்பைனோட எக்கு போடு. ஆல்ஃபா ஸ்பைனோட எக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண வச்சுங்களேன், அப்படியே ரிட்டர்ன் பேஸுக்கு போனோம். சரி, நான் இங்கேயே வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு பவர் கொடுக்கணும். ஐயோ, அது வேற ஒன்று இருக்கா? நாசமாக போச்சு. 2400 மெட்டல் இன்க்ரெட் வேணுமா? சரியா போச்சு.
மெட்டல் இக்னட். சரி விடுங்க, இருங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்ம நிறைய பிரைம் டைம்ல ஸ்கில் பண்ணுவோம்ல, ஸோ அதோட எக்லாம் கூட கிடச்சிருக்கோம். நம்ம தான் கவனிக்காமல் விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ சேட். இதுக்கு நார்மல் ஜென்ரேட் கிட்ட வச்சா கூட ஓகே. இப்போதைக்கு பிக் பண்ண முடியாதா? ஏன்னா இந்த இடத்துல வச்சிருந்தனா இதோட பவர் கூட அதுக்கு கிடச்சிருக்கும். தப்பு பண்ணியாச்சு. சரி எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எங்கடா போச்சு அது? எவ்வளோ கிடச்சிருக்கு? ஓகே 800 கிட்ட இப்போ ரெடி ஆகுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மெட்டல் நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் மெட்டல் இங்கே நிறைய எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். சரியா? 1 hour later. ஓகே, மெட்டல் இக்னட் ரெடி ஆயிடுச்சா? சூப்பர், நிறையவே ரெடியாக இருக்கு கேஸ். ஐ திங்க் இப்போ ஜென்ரேட்டர் நான் ரெடி பண்ணியிருக்க கூடாது. தேவையில்லாமல் இப்போ நான் ஜென்ரேட்டர் ரெடி பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா லூட் ஃபேக்டரி தான் ரெடி பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ நான் ஜென்ரேட்டர் தேவையில்லாமல் இப்போ வந்து ரெடி பண்ணுறேன். ஓகே, ஆக்டிவ்டாக். இப்போ அந்த ஸ்பைனை நான் என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம், ஹேட்ச் பண்ணி எடுப்போம். ஓகே, இந்த எகுத்துக்கு இதுக்குள்ளே போடு. ஓகே, ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் நானி செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பைனை வந்து ஹேட்ச் ஆகி வெளியே வந்துன்னு வச்சுக்கலாம். 100% பார்த்தீங்கன்னா நானியே வளர்த்து கொடுத்துரும். ஸ்பைனோட சாடர் செய்யறதுக்கு ரொம்ப அதிக தேவைப்படும் நினைக்கிறேன். ஸ்பைனோ சாடர் ரெடி பண்ணிடலாங்க ஈஸியாக. ஓகே, நிறைய லூட் கேட்கும்னு நினச்சேன், அந்த மாதிரி எதுவும் கேட்கல, சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, 100% ஆயிடுச்சு. ஓம் 2 ஸ்பைனோ வரணுமா? ஓகே, ஒரே ஒரு ஸ்பைனோ தாங்க வந்துருக்கு. ஆல்பா ஸ்பைனோ. வெளியே வா. என் உடம்புல பார்த்தீங்கன்னா நம்மளே ஃபிஷ் மீட் வைப்போம். சாப்பிடே. சரி, இல்லை சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ஏதாவது போர்ஷன் இருக்கா? அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது இருக்கே, க்ரோ போர்ஷன். அப்புறம் 100% இங்க்ரீட்டுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, இங்க்ரீட்டுக்கு இது வரைக்கும் பாருங்க, டப்புன்னு வளர்ந்துரு. கொடுத்த அடுத்த சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டான். இங்க்ரீட் ஆல்ரெடி 100 இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றி விடும். 385 செம்ம லெவலில் தான் கிடச்சிருக்கான் நம்மளுக்கு. ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல்பா ஸ்பைனோ இருக்குது. இன்னைக்கு பாருங்க, டிராகன் ஒன்று பிடிச்சோம், ஆல்பா ஸ்பைனோ முட்டையை எடுத்து அதை வளர வச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆல்பா ஸ்பைனோட பவரை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஐ திங்க் பவர் ஓபியாக தான் இருக்கும். நான் கீழே போய் செக் பண்ணி பார்க்குறேன். போடு டேமேஜ் பார்த்தீங்களா கைஸ்? ஸ்டார்டிங்கே 1,00,000 டேமேஜ். இவனுக்கு என்னென்ன அட்டாக்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் நான் பார்க்கணும் கைஸ். கீழே யார் இருக்கான்னு தெரில. ஹியூமன்ஸா? நெருப்பு துப்புறான், கையால் அடிக்கிற பவரு. வேற எந்த அட்டாக்கும் இல்லையா? நெருப்பு துப்புறது, கையால் அட்டாக் பண்ணுறது, இது 2 அட்டாக் தான் கொடுத்துருக்கானுங்களா? சரி ரைட், ஓகே. ஸோ இந்த ப்ரூட் மதரை காலி பண்ணுவோம். 1 மில்லியன் ஹெல்த்து, நம்ம ஆளுக்கு 2 மில்லியன் ஹெல்த்து. பார்த்துக்கலாம் வாங்க. சாவுடா சாவுடா சாவுடா. போடு, முடிச்சு விட்டாச்சு. அசால்ட்டாக முடிச்சு விட்டேன். 61 லெவல் கிடச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு. போடு, இதுதான் நம்மளுக்கு வேணும். கொஞ்சம் ஸ்டாமினா, லைட்டாக கொஞ்சம் வெயிட்டு, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெல்லி இறக்கி விட்றேன். இப்போ எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்னு பார்க்கலாம் கைஸ். பேசிலிக் வெளியே வாடாடி. கோவிந்தசாமி வெளியே வா. வெளியே வர மாட்டேங்கிறாங்க கைஸ். சரி விடுங்க, பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைக்கு போடு. டேமேஜை பார்த்தீங்களா? இங்கே முரட்டத்தனமான டேமேஜ் கொடுக்குறான் இவன். போதுங்க, இருக்கிற பாஸ் எல்லாத்தையும் நான் கொண்டுருவோம்னு நினைக்கிறேன். அங்கே எவனோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கானே, யாரவன்? ஷேடோ மீனா? அவனை பிடிக்கலாமா கொண்டுடலாமா? எனக்கு இந்த ஷேடோ மீன் சூப்பராக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஓகே, அவனை நான் பிடிக்கணும்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, கொண்டான்னு தெரியல. பொசுக்குன்னு யாரா இருந்தாலும் அடிக்க போயிடுறாங்க சிவன். மோசமான கொலைகாரனா இருக்கிறான். ஷேடோ மீன் பார்க்கறதுக்கு சரியா இருக்காங்க. ஃபுட்டு குறைக்கிறது இருக்கு. யாரை பார்த்தாலும் பொசுக்கு பொசுன்னு அடிக்க போயிடுறான் இவன். ஆனால் ஷேடோ மீன் செம்மையா இருக்கான் பாருங்களா. ஃபிலிம் ஷேடோ மீன் சரியா இருக்காங்க. டைம் ஆயிட்டான். ஏதாவது ஸ்பெஷல் அட்டாக்ஸ்?
நார்மல் ஷேடாமைன் மாதிரி தான். எந்த ஸ்பெஷல் அட்டாக்ஸும் இல்லையா? இந்த வாயில நெருப்பு துப்புடுத்த அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, இவனோட அந்த மாதிரி அட்டாக்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு லுக் எப்படி இருக்கு பாருங்களேன், செம்மையா இருக்கு கைஸ். அப்படியே தூக்கிக்குள்ள போடு. இப்போ இவனை வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு பாஸ் ஃபைட் பண்ணியே ஆகணுமே. இங்கே யாராச்சும் பாஸ் இருக்கீங்களாடா? ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் இந்த டைமர்லாம். இந்த இடத்துல எதுவும் பாஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. ஓகே, இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு? ஓ, இவனா 62 மில்லியன். 62 இங்க 164 மில்லியன் ஹெல்த் இருக்குது. என்னடா சண்டை வச்சுப்போம் வரியா? வாங்கு, நீயா நானான்னு பார்த்துக்கலாம். இல்ல தெரியாதனமா இப்ப கை வச்சிட்டனோ? பரவாயில்ல கைஸ், பார்த்துக்கலாம். போடு, டும்மு டும்முன்னு வெடிக்கிறது நான் தானே. ஒரு பக்கம் என்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். முடிச்சிருவேன்னு நினைக்கிறேங்க கைஸ், பார்த்துக்கலாம் இருங்க. அடியை மட்டும் பாருங்க. இப்போ அவனுக்கு முடிச்சிட்டேன் மறுபடியும் முடிஞ்சிச்சு கைஸ். போடாட்ட இங்க ஒருத்தன் பாத்தீங்களா பின்னாடி உட்காந்து அடிச்சிட்டு இருக்குவான். செத்து போ. ஓகே, அவங்க அதையும் முடிச்சு விட்டாச்சு. இப்போ இவனை கில் பண்ணதுனால எனக்கு எதாவது கிடச்சிதா? 2 லெவல் எக்ஸ்ட்ரா கிடச்சிது. எலமெண்ட் கிடச்சிருக்கு, எலமெண்ட் ஷேடரு. ஸோ இங்கே ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. பிரிமிட்டிங் இன்க்ளூட் மேன்டிக் கவரோட ப்ளூ பிரிண்டா? இதுன்னு இது வார்டன் ப்ராப்பி. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுன்னே தெரில. எங்கே பாருங்க, கோல்டன் ட்ரீட் கிடச்சிருக்கு எனக்கு. ரிவார்ட்ஸ். ஓகே, ரிவார்ட்ஸில் இது என்னது? போட்டு ரிவார்ட்ஸ் வேற லெவல். என்கிட்ட ஸ்டீல் இக்னேட்டிவ் இவ்வளோ கிடச்சிருக்கு. அப்போ இதையும் பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணு. போட்டு ஸ்டீல் இக்னேட்டு என்கிட்ட 500 கிடச்சிருச்சு. பிரச்சனையே இல்லை கைஸ். ஸோ அப்போ எதுக்காச்சும் நான் சாடர் செய்யணும், ஈஸியாக சாடர் செஞ்சிடலாம். ஓகே, என்பிசி ட்ரைப் இருக்காங்க கைஸ். சண்டைக்கு உரண்டி இருப்புமா? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஸ்மால் பாய்ஸ் செத்து போங்கடா. அப்படியே செத்து போங்கடா. இதுதான் கைஸ் இப்போதைக்கு ஓபி. நான் இன்னைக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைனோ பிடிச்சாச்சு. நான் டிராகன் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிராகனோட ஸ்பைனோ ஓபி. டிராகன் சும்மா. சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான 3 டைனோ பிடிச்சிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3மே தரமான டைனோஸ் தான். ஸ்பைனோவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? சரி கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.